உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர வெற்றி நடை போடுகிறது. பிரச்சனை மேல பிரச்சனை வருது, இதுக்கெல்லாம் என்னைக்கு தான் ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி எத்தனையோ மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஒரு காற்றாக சொல்கின்ற பதில் அப்படின்னா அது என்ன? விவேகானந்தர் இப்போ என்ன பார்த்தாருன்னு வச்சிங்களே, என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்குவார். இதுதான் விஷயம். இப்போ தியானம் பண்ணுறவங்களுக்கு அப்போ விவேகானந்தருக்கு வந்து அந்த கடற்கரைகிட்ட வந்தோடனே அது வந்து அந்த லைட் எரியறது அவரால் பார்க்க முடியும். அது வந்து இழுக்குது, வா வா வா. இங்கே முதல் முறையாக இந்த உலகம் தோற்றி வைப்பதற்கு, உலகம் உருவாவதுக்கு முக்கியமான இடமே கடலில் உட்காந்து தியானம் பண்ணார் விவேகானந்தர். நான் முக்கடலில் உட்காந்து தியானம் பண்ணல, நானே முக்கடலாக பயணிக்கிறேன். இந்த தியானத்தோடைய பயணத்தில் ஒரு இடத்துல காற்றோடைய சுழற்சியில் இந்த இடத்துல சுழற்சியாக இருக்கணும், இன்னொரு இடத்துல சுழற்சியே இல்லாமல் மௌனமாக இருக்கணும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. புதன், வியாழன், வெள்ளி இது மூணும் முக்கடலாக இருக்கும். செவ்வாய், திங்கள் இந்த முக்கடலை சுற்றி வரும். சனியும் ஞாயிறும். இப்போ ஒரே ஒரு இலங்கைக்கு ஒரு ஆஞ்சநேயன் போய் அந்த இலங்கையை கொளுத்துனா அப்படிங்கிறது வரலாறு இருக்குது. அப்போ இலங்கையை பயந்ததுக்கு, ராமன் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க இலங்கையில் பயந்ததுக்கு முக்கியமான காரணமே ஆஞ்சநேயன் தான். அப்போ அந்த ஆஞ்சநேயன் அப்படிங்கிற அந்த சூழல் அப்படிங்கிறது என்னன்னா, மந்திராலயத்தில் இருக்கிற ராகவேந்திரர் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாறையை பார்த்துட்டு, என் குருநாதர் கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ந்த கல் இந்த கல்லை எடுத்தாந்து என் சமாதியில் போடுங்கன்னாரு. அப்போ ஆயிரக்கணக்கான பேர் அந்த பக்கம் கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேத்துக்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ந்த கல்லுன்னு தெரியல. அப்போ அவருக்கு அந்த கல் மேலே ஒரு பெரிய விஷயமாகி அதே கல்லை தூக்கிட்டு போய் தான் இட்லி ஊத்துற அம்மாவாக இருக்கட்டும், இல்லை இந்த ராஜாவோட மனைவியாக இருக்கட்டும், அதுக்கிட்டேருந்து தெய்வீக குழந்தை பிறக்கிறது அவங்க கையில் கிடையாது. அது ஆகாயம் முடிவு பண்ணுறது. தியானம் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை, என்னோட வேலை. அதுக்குள்ளே முக்கடல் மாதிரி மாறுவோமா மாற மாட்டோமாங்கிறது மேலே இருக்கிறவங்க கையில். இப்போ நான் திட்டமிட்டு மாறப்பட்டவன் கிடையாது, இயற்கையாக உருவாக்கப்பட்டவன். ஐபிசி பக்தநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தியானம் சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக யாம் ஒன்றும் இல்லை வெட்டவெளி குரு ஐயா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து நம்ம இந்து மதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உலகத்துக்கு வந்து தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தாத்பரியமாக சொன்னது வந்து சுவாமி விவேகானந்தர் தான். தியானமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை மதிக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு வீர துறவியாக வாழ்ந்தவர் விவேகானந்தர்னு சொல்லுவாங்க. அவருக்கான ஒரு இடம் அங்கே இருக்குது. அவர் அந்த இடத்துல தியானம் செஞ்சார் அப்படிங்கிற வரலாறும் நமக்கு இருக்குங்கும் போது, ஏன் சுவாமி விவேகானந்தர் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். விவேகானந்தர் இப்போ என்ன பார்த்தாருன்னு வச்சிங்களே, என் பக்கத்தில் வந்து உட்காந்துருவார். இதுதான் விஷயம். இப்போ தியானம் பண்ணுறவங்களுக்கு, இப்போ உங்கள் ஸ்டுடியோக்குள்ளே இருக்கிற எல்லா இடத்தையும் என்னால் வந்து உங்கள் கேமராவோட ஷார்ப்பாக வந்து இந்த இடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ண முடியும், உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ண முடியும். அந்த மாதிரி ரிசீவ் பண்ணுற ஒரு 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 தியானங்கிறது என்ன அப்படின்னா, பல நாள் மௌனமாக உட்காந்து அந்த சில இடங்களில் இருக்கிற அந்த காற்றோ அமானுஷ்யமான செயலோ அதை வந்து ஒருத்தரால் உணர முடியும். அந்த உணரும் தன்மையை ஒரு காந்த சக்தி மாதிரி ஒருத்தருக்கு ஏற்படணும். அந்த ஏற்படுற தன்மையை பல நாள் இந்தியா முழுக்க சுற்றி ராமகிருஷ்ணர் மாதிரி ஒரு லெஜண்டுக்கிட்ட வளர்ந்த ஒரு மாணவன் விவேகானந்தன். அப்போ விவேகானந்தருக்கு வந்து அந்த கடற்கரைகிட்ட வந்தோடனே அது வந்து அந்த லைட் எரியறது அவரால் பார்க்க முடியுது. அப்போ வந்து இழுக்குது, வா வா வான்னு இழுக்கிறத பார்க்க முடியுது. அப்போ ரிசீவ் பண்ணுறாரு, அந்த பாறையில் ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம போகணும் அப்படிங்கிறது. அதனால தான் அவர் ஹெல்ப்புக்கு கேட்குறாரு. அந்த போட்லாம் யாருன்னு எல்லோரும் காசு கேட்குறாங்க. துறவிக்கிட்ட காசு கிடையாது. பொதுவாக இந்தியாவில் துரதிர்ஷ்டம் என்னென்னா, ஒரு துறவிக்கிட்ட காசு கேட்கக்கூடாது, ஒரு துறவிக்கிட்ட யாசகம் கேட்கக்கூடாது, ஒரு துறவிக்கிட்ட பொருள் கேட்கக்கூடாது, ஒரு துறவிக்கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது. ஒரு துறவியை பார்க்குறதே உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவையானது கிடச்சிரும்னு அர்த்தம். இந்த அணுகுமுறை இந்தியாவில் இல்லாதனால தான் இந்தியா இந்த நிமிஷம் வரைக்கும் தோக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு துறவியை அணுக தெரியலை, ஒரு துறவியை பார்க்க தெரியலை. ஒரு துறவியை பார்க்குற தன்மைகள் ஷார்ப்பாக இருக்கணும், ஈட்டி மாதிரி இருக்கணும். கண்களுக்குள்ளே அந்த நரம்புகள் இருக்குது பார்த்தீங்களா, தியானம் பண்ணால் தெரியும். அது அப்படியே ஷார்ப்பாகும், அது அப்படியே ஈர்க்கும். இந்த பையன் ஏதோ ஒன்று இருக்கிறான், ஏதோ ஒரு சூழல் அப்படிங்கிறத கரெக்டாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி அந்த துறவியர்கிட்ட அவங்க காசு கேட்டாங்க, அதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட இல்லை, கடலில் குதிச்சார், அங்கே போனார். அந்த இடத்தோட மேம்பட்ட நிலை அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் அங்கேயே போய் உட்கார்ந்தார், 3 நாள் தியானம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அதே மாதிரி தான் உங்ககிட்டையும் சொல்கிறது, ஒரு பொருளை என்றைக்காவது வாழ்க்கையில் பொருளோட இருக்கிறது, பொருளோட பயணிக்கிறது. எத்தனையோ புத்தகம் உங்கள் வீட்டில் இருக்குது, அந்த பொருளோட பயணிச்சிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. அந்த ஈர்ப்புங்கிறது நீங்களும் அதுவும் ஒன்றாக இணைகிற தருணம் இருக்குது பாருங்களா. அப்போ வரும்போது தான் இந்த மாதிரி ஒருத்தருடைய ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் உங்கள் உயிர் ரிலேட்டடாக, உங்கள் உடல் ரிலேட்டடாக செயல் இருக்குது. வெறும் மருத்துவரோ விஞ்ஞானியோ தாண்டி எங்களை மாதிரி ஆளுங்க உடலையும் உயிரையும் கனெக்ட் பண்ணக்கூடியதை, அந்த காற்றை கனெக்ட் பண்ணக்கூடியதில் ரொம்ப பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த மாதிரி கன்னியாகுமரியை சுற்றுலா பயணியாக பார்க்கல, அது உள்ளுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாங்க. இப்போ கன்னியாகுமரி அப்படிங்கிற அந்த இடம் நம்ம உலகத்துக்கு உரிய இடம் தானா? பூமியே அங்கேருந்து தான் தோன்றி இருக்குங்கிறேன். பூமியோட சுழற்சியே இங்கேருந்து தான், அந்த கன்னியாகுமரியோடைய செயல் வடிவத்திலேருந்து தான் தோன்றப்பட்டிருக்கு. நீங்கள் முதல் முறையாக அந்த உலகம் தோற்றி வைப்பதற்கு, உலகம் உருவாகிறதுக்கு முக்கியமான இடமே கன்னியாகுமரி தான். அது நீங்கள் ஆராய்ச்சியாக ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அதில் விமர்சனங்களோ கருத்துக்களோ உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் நீங்கள் வைக்கலாம், அதில் தவறு கிடையாது. என்னுடைய செயல்பாடுகளில், என்னுடைய பார்த்த விஷயத்துலேருந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏற்றுக்கொள்வீங்க அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. எப்பயுமே ஒரு ஞானி ஒரு கருத்து சொல்கிறது, அறிவு படைத்த மனிதன் ஏற்றுக்கொள்வான் என்பதற்காக கருத்தியல் சொல்வதல்ல. இன்றல்ல என்றோ ஒரு நாள் யாருக்கோ இது தேவைப்படும், அப்போ அவங்க ஏற்றுக்கட்டட்டும் அப்படிங்கிறது தான். இவ்வளோ தான் இதோடைய விஷயம். அதனால் பூமியும், இன்றைக்கி பூமின்னு ஒன்று இருக்குல்ல, அது உருவாகிறதுக்கு மையமாக இருந்த இடமே கன்னியாகுமரி தான். நிச்சயமா. இப்போ சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரியில் இருக்கின்ற பாறையில் தியானம் செஞ்சார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். சுவாமி விவேகானந்தர் செய்த தியானமும் இப்போ நீங்கள் செய்கிறீங்க இல்லைங்கய்யா ஒரு தியானம், இது ரெண்டையும் நீங்கள் எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க? இல்லை, விவேகானந்தருடைய தியானம் ஒரு ஒரு முக்கடல் சங்கமிக்கிற இடத்துல ஒரு பரிணாமமான தியானத்துக்குள்ளே அவருடைய தியானம் இருந்துச்சு. அந்த முக்கடலுக்குள்ளேருந்து அந்த முக்கடலோடைய வடிவத்துக்குள்ளே அந்த 3 தன்மையில் நான் சொல்கிற புதன், வியாழன், வெள்ளி, இதை 3ஐயும் உள்ளடக்கிய ஒரு தியானத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டு ஒரு சூழலுக்குள்ளே வெளியில் நாம் வந்திருக்கிறோம். அப்போ அதோடைய வடிவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்போ 3 கடல்கள் சங்கமிக்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மனிதனே 3 கடலாக இருப்பான், ஒரு 3 தன்மைகளை ஒருத்தனுக்குள்ளே உள்ளடக்க முடியும் அப்படிங்கிறத எத்தனை பேரால் பார்க்க முடியும், எத்தனை பேரால் செய்ய முடியும்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழலை, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, அந்த மாதிரி ஒரு பயணத்தில் பார்க்க வேண்டிய, அது அனுபவமாக கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுதான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அப்போ விவேகானந்தர் முக்கடல் சங்கமிக்கிற இடத்துல தியானம் பண்ணார். நான் முக்கடலாகவே ஒரு பணியை செஞ்சு கொண்டே இருக்கிறேன். நான் முக்கடல் மேலே தியானம் பண்ணலை, நானே முக்கடலாக பணி செய்கிறேன். இதுதான் விஷயம். முக்கடலில் உட்காந்து தியானம் பண்ணார் விவேகானந்தர். நான் முக்கடலில் உட்காந்து தியானம் பண்ணல, நானே முக்கடலாக பயணிக்கிறேன். இப்போ விவேகானந்தரினுடைய தியானத்தை விட நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க தியானம் மேன்மையானது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறீங்களா? இந்த உலகத்தில் ஆகாயத்து மேலே படிந்திருக்கிற எல்லா நட்சத்திரமும் மேன்மையான நட்சத்திரங்கள். சின்னவர் பெரியவர், இவர் அப்படி அவர் அப்படி அப்படிங்கிறது அந்த கருத்தியலாக போகாமல், விவேகானந்தர் எந்த வேலைக்காக வரப்பட்டாரோ அந்த வேலை செய்யறதுக்கு வந்தார், அந்த வேலையை செஞ்சார். அன்னைய காலகட்டத்தில் பணி செஞ்சார். அன்னைக்கு விவேகானந்தர் பணி செய்யும்போது நான் பணி செஞ்சேனா? அவருக்கு எதிர் தர்க்கம் பண்ணனா? எதிரில் ஏதாவது அவருடைய கலையோ அவருடைய தியானமோ போகிறதுக்கு பாதைக்கு நான் இடையூறாக இருந்தேனா? அப்போ நாங்கள் அமைதியாக ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்போ விவேகானந்தர் அந்த பணியெல்லாம் நிறைவு செஞ்சுட்டு அப்படியே போயிட்டார். அப்போ நாம் திருப்பி வர்றோம், நமக்குள்ளேருந்து வேறு ஒரு மலர் மலருது. விவேகானந்தருடைய மலரும் வேறு விதமான மலர், என்னுடைய மலர் வேறு விதமான மலர். அந்த காலகட்டத்துக்கு அந்த மலர் பயணமாக இருந்துச்சு, இந்த காலகட்டத்துக்கு இந்த மலர் பயன்பட்டதாக இருந்துச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் எத்தனையோ ஸ்டூடெண்ட்டுகளுக்கு சிக்காகோ வரைக்கும் விவேகானந்தருடைய உரையும் விவேகானந்தருடைய தெளிவும் இந்தியாவையும் பல பேருடைய புத்தியை தீட்டுவதற்கு ஒரு பெரிய காரியமாக இருந்துச்சு. நான் வேறு வடிவத்தில் புத்தியை தீட்டுறதுக்கு ஒரு வாய்ப்புகளை நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளே திட்டமிட்டு
இவங்க பெரியவங்க சின்னவங்க அப்படின்லாம் பேசுகிறதுக்கு தியானத்தில் அது தர்மமும் இல்லை, அது சத்தியமும் இல்லை, அது சரியான அணுகுமுறையும் இல்லை. அப்படி பார்க்கவும் கூடாது. இப்போ கன்னியாகுமரி இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு இடம், பூமி துவங்கியதே இங்கே தான், உலகம் தோன்றியதே இந்த இடம் தான் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து மாயம்மாமா அவங்கள பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஏன் அவங்க கன்னியாகுமரியை விட்டு சேலம் நோக்கி வந்தாங்க? அதான் கன்னியாகுமரியில் அவங்க வந்து பணி செய்யணும், கன்னியாகுமரியில் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும், அவங்க உடலை விடுற இடம் அந்த ஏற்காடு மலை அடிவாரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏற்காடுக்கு மேலே விட வேண்டிய ஒரு சூழல், ஏற்காட்டுக்கு மேலே தான் அவங்க இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. அந்த பணி, அந்த சூழல்கள் அவங்களுக்கு மேலே வந்து அது ஒத்துழைக்கலை அப்படின்னு கீழே இருக்கிறவங்கெல்லாம் தகவல் கொடுத்தாங்க. அது அப்படி இல்லை. மேலே அவங்களால அந்த உடலை விடுறதுக்கான சூழல்கள் சரியாக இல்லாத பட்சத்தில் கீழே வந்து அந்த ஏற்காடோடைய மலை அடிவாரத்துக்கு கீழே வந்து அவங்க உடலை விட்டாங்க. இதில் நம்ம புரிஞ்சுக்கொள்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தியானத்தோடைய பயணத்தில் ஒரு இடத்துல காற்றோடைய சுழற்சியில் இந்த இடத்துல சுழற்சியாக இருக்கணும், இன்னொரு இடத்துல சுழற்சியே இல்லாமல் மௌனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. புதன், வியாழன், வெள்ளி இது 3 முக்கடலாக இருக்கும். செவ்வாய், திங்கள் இந்த முக்கடலை சுற்றி வரும். சனியும் ஞாயிறும் எப்படி இந்த பைபிளில் சொல்லி விடுமுறை நாட்கள்னு சொல்லியிருக்கிறாங்களோ, இந்த சனி ஞாயிறு கிழமை என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில் தியானம்னு பண்ண போகிறவங்களோ, வணங்குதல்னு போகிறவங்களோ, கடவுளை கும்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு உகந்த நாள் வந்து இந்த 2 நாட்கள். இந்த 2 நாட்களில் என்ன நிகழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியே சமாதி மாதிரி சுற்றுவோம் அப்படிங்கிறாங்க. மௌனமாக, அப்படி ஒரு மௌனத்தில் ஒரு சுழற்சி இருந்தால் எப்படி இருக்கும். இப்போ நான் அப்படியே உட்காந்துருக்கிறேன், அப்படியே இறந்தவர் மாதிரி அப்படியே கல் மாதிரியே உட்காந்தா எப்படி இருக்கும். இதுதான் சனி ஞாயிறு. அப்போ இந்த மாதிரி சூழல்களை, இந்த மாதிரி வடிவங்கள் இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஒரு இடத்துல கன்னியாகுமரியில் இருக்கிற சுழற்சியில் அந்த அம்மாவுடைய உடலை இறக்கி வைக்க முடியாது. அப்போ இன்னொரு இடத்துல சுழற்சியே இல்லாமல் சமாதிக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த தேர்வு பண்ணி பார்க்கும்போது ஏற்காடு மலை கீழே இருக்குது. அப்போ நீ போய் அங்கே உன்னுடைய காற்றை சுழற்சியே இல்லாமல் நீ நிறுத்திக்கொள், நீ அமைதியாக அப்படியே ஆக்கிரு அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு உள் உணர்வாக உணர்த்தப்பட்டதுனால அவங்க அப்படி பயணித்து அங்கே போய் அமர்ந்தாங்க. ஐயா, இப்போ கன்னியாகுமரியிலிருந்து மாயம்மா அவர்கள் சேலம் நோக்கி போகிறாங்க. இப்போ கன்னியாகுமரியிலேயே யாராவது ஒருத்தங்க சமாதியானது இல்லை இந்த தியானத்திலிருந்து வந்தவர்கள் கன்னியாகுமரியிலேயே தங்களுடைய காற்றை இறக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் யாராவது சொல்ல முடியுமா? கன்னியாகுமரியை பொறுத்தளவுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். தலை இடுப்பு இருக்குல்ல, இந்த மேலடுக்கு சுழற்சி அப்படிம்பாங்க. வானிலை சுழற்சியில் பருவ மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பருவ மாற்றத்தில் சுழற்சியில் மேலடுக்கு சுழற்சி, கீழடுக்கு சுழற்சி எல்லாம் விஞ்ஞானிகள் சொல்லி, இந்த நம்ம மழை பெய்யறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த மேலடுக்கு சுழற்சி, கீழடுக்கு சுழற்சிங்கிறது அந்த அழுத்தம் ஏற்படும் போது மழை வர்றதுக்கான, புயல் வர்றதுக்கான ஒரு எச்சரிக்கையை வந்து விடுப்பாங்க. அப்போ இடுப்புங்கிறது குண்டலினி சக்தியாக இருக்கிறதும் ஒரு பெரிய சுழற்சியாக மேலடுக்கு சுழற்சி மாதிரி அது ஒரு சூழல் இருக்குது. தலையும் ஒரு சுழற்சியாக இது இருக்குது. இப்போ இது ரெண்டும் ஒரே இடத்துல மிங்கிள் ஆனச்சுன்னா அது எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ ஒரு பயங்கரமான அசுர பலத்தோட ஒரு படை இருக்குது. அதில் ஒரு சாதாரண ஒரு படை போய் அந்த அசுர படையில் வீழ்த்துது அப்படின்னா இது ஒரு சாதாரண படை இல்லை, இங்கே வந்து பெரிய சக்திகள் குவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ ஒரே ஒரு இலங்கைக்கு ஒரு ஆஞ்சநேயன் போய் அந்த இலங்கையை கொளுத்துனா அப்படிங்கிறது வரலாறு இருக்குது. அப்போ இலங்கையை பயந்ததுக்கு ராமன் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க இலங்கையில் பயந்ததுக்கு முக்கியமான காரணமே ஆஞ்சநேயன் தான். அப்போ அந்த ஆஞ்சநேயன் அப்படிங்கிற அந்த சூழல் அப்படிங்கிறது என்னன்னா, பஞ்சபூதத்தில் ஒரு சக்தி அங்கே வந்து ஒரு சூழலை தன்னுடைய செயலை வெளிப்படுத்துதுன்னுபாங்க. அந்த மாதிரி கன்னியாகுமரிக்குள்ளே இருக்கிற அந்த முக்கடல் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுக்கும் மேலே ஆகாயத்துலேயும் ரெண்டுக்கும் என்ன மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குன்னா, ரெண்டுக்கும் பார்வையாளனா நீங்களும் நானும் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஆகாயமும் கன்னியாகுமரி கடலும் பார்த்துக்குது. அப்போ ரெண்டும் பார்க்கும்போது உயிர் சக்தி தீவிரமாக இருக்கும். இதை உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, இந்த நமக்குள்ள உடலுக்குள்ளே இருக்கிறது நிறைய கிளாண்ட் இருக்கும். பசிக்குன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது, உணர்ச்சிக்குன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது, தூக்கத்துக்குன்னு கிளாண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து தாய்மை ஆகிட்டீங்கன்னா அதில் ஒரு கிளாண்டில் ஒரு சின்ன வேர்வை துளி மாதிரி ஒரு கசிவு வரும்போது, உடல் அந்த தன்மை ஏற்படும் போது உங்களுக்குள்ளே என்ன ஆகும்னா அந்த தாய்மை பால் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ளே எல்லா தன்மைகளும் வேலை செய்கிறதுக்கு அந்த ஹார்மோன் மாதிரி ஒரு செயல் இருக்கும். இந்த செயல்களை பசி இல்லாமல், தூக்கம் இல்லாமல்,
உணர்ச்சி இல்லாமல் உடலையே மறந்து எல்லாத்தையும் மறந்து போகிறதுக்கு அந்த கிளாண்டுகள் வேறு விதமாக தியானத்தில் வேலை செய்யுது. அப்போ அந்த தன்மையிலேருந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான், மனித தன்மையிலேருந்து வெளியில் வர்றான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அடிப்படையாக அந்த புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் அந்த கன்னியாகுமரியில் அந்த அந்த தாய்மைங்கிறது எப்படி ஒரு தாய்ப்பால் எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமோ, ஒரு தாய் வந்து அந்த தாய்மை ஆனவுடனே உடல் மாறுது. உடல் வந்து குழந்தை வந்தோடனே அந்த குழந்தை வர்றதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு சுரபி சுரக்கும்போது அந்த உடல் தன்மை மாறும்போது அந்த பால் உற்பத்தி வந்து அந்த குழந்தை கொடுக்கறது இருக்குல்ல, அதே போல் முக்கடல் சங்கமிக்கிற இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற ஈர்ப்பும் ஆல்ரெடி முக்கடலாக வானத்தில் முக்கடலாக சங்கமித்த அந்த வானமாக இருக்கக்கூடியதும் ரெண்டும் பார்த்துக்கும் போது உயிர் சக்தி அப்படியே ஈர்ப்பாக இருக்கும். ஒரு காதலன் காதலி மீட் பண்ணிக்கும் போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கும் போது தன்னை மறந்து ரோடு கீடு எல்லாம் மறந்து கட்டி பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரெண்டும் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு ஈர்ப்பு தன்மை ஏற்படும். அந்த ரெண்டும் பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே மௌனமாக ஆகி பிரிகிறாங்கல்ல, பிரியும் போது ஒரு அழுத்தம் ஏற்படும். அப்போ சில இடங்களில் சொல்லுவாங்க, இங்கே நான் இவ்வளோ உஷ்ணமாக இருக்க யார் வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க மந்திராலயத்தில் இருக்கிற ராகவேந்திரர் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாறையை பார்த்துட்டு, என் குருநாதர் கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ந்த கல் இந்த கல்லை எடுத்தாந்து என் சமாதியில் போடுங்கன்னாரு. அப்போ ஆயிரக்கணக்கான பேர் அந்த பக்கம் கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேத்துக்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ந்த கல்லுன்னு தெரியல. அப்போ அவருக்கு அந்த கல் மேலே ஒரு பெரிய விஷயமாகி அதே கல்லை தூக்கிட்டு போய் தான் மந்திராலயத்தில் சமாதிக்கு கீழே போட்டு அது மேலே உட்காந்தாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்குள்ளே என்னன்னா அந்த ரெண்டு பார்வையில் அவ்வளோ பெரிய ஈர்ப்பு இருக்குது. பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தத்தில் தான் மழை துளிகள் வர்றது, புயல் வர்றது, இந்த மாதிரி சுனாமிகள், இந்த மாதிரி பூகம்பங்கள், இதெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த தீவிரத்தன்மைகள் தான். அப்போ இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வடிவம் உடலில்லாத ஏகப்பட்ட காற்றுகள் ஆகாயத்திலேருந்து கீழே கடலுக்கு வர்றதும் கடல்லேருந்து மேலே போகிறதும். இப்போ இவங்களுக்கு சமாதி கிடையாது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர் சக்திகள் கொண்ட காற்று வடிவமாக இருக்கக்கூடிய ஒளி வடிவமாக இருக்கக்கூடியது கன்னியாகுமரியில் வந்து உடலை விடலை, சமாதியாகலை, பக்தி இல்லை, வர்றது போகிறது, இந்த மாதிரி ஒரு சூழல், ஒரு கனெக்ஷன் அங்கே இருக்குது. கண்டிப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அது சமாதிக்குரிய இடம் இல்லை, தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பப்ளிக்கில் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. இதெல்லாம் நான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்குள்ளேருந்து இருக்கிறது. இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சவங்க. நானும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதை ஏன் சொல்கிறோம்னா, இது வெளிப்படுத்தணும், என் நாவிலிருந்து வெளிப்படுத்த வேண்டிய காலமும் நேரமும் வந்திருக்கு. அதனால தான் எந்த தயக்கமும் இல்லாமல் இதை வெளிப்படுத்துகிறேன். நிச்சயமாங்க. எனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்குன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இது வெளிப்படுத்த வேண்டிய நேரம், வெளிப்பட்டே ஆகணும். அதுதான் இந்த நாஸ்ட்ராடாமஸ் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து இந்த 3 கடல் சேர்கிற இந்த இடத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறாங்க, பல மர்மமான விஷயங்களும் சொல்கிறாங்க. எதிர்காலத்தின்படி அந்த கணிப்பின்படி இந்த விஷயம் சொல்கிறது என்ன? அதுதான் அவங்க பொறுத்தளவு கணிக்கிறது எப்படின்னா, இந்த உலகம் ரொம்ப ஆபத்து நிலையில் இருக்கும்போது இந்த உலகத்தோட உச்சபட்ச அந்த 3 வடிவமாக சேரக்கூடிய அந்த இடத்துலேருந்து அந்த வெள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த பிதாவே வருவார் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. அப்போ அந்த 3 கடலில் இருக்கக்கூடிய அந்த 3 கடல் சங்கமிக்கிற இடத்துக்குள்ளேருந்து ஒருத்தர் வருவார் அப்படிங்கிறது ஒருத்தரோட வடிவம். அப்போ அதோடைய சூழல் என்னன்னா, உடல் இல்லாதவங்க தான் மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு இருக்க முடியும். 1. 2வது, உடல் இல்லாத அந்த காற்று தன்மைகளை அதிகமாக காற்றாகவே வாழக்கூடிய காற்றை மையமாக வைத்துக்கிட்டு அதிலேருந்து ஒருத்தர் வந்து பணி செய்ய வருவார் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. அப்போ அந்த கன்னியாகுமரியை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே தான் நான் தெளிவுபடுத்தினேன். 3 கடல் சங்கமிக்கிற இடத்துல மட்டும் ஒருத்தர் வர்றது மட்டும் இல்லாமல் அவரே அந்த 3 கடலுக்குரியவராக அந்த சூழல் உருவானால் மட்டும்தான் அந்த பணியை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுதான் நம்ம வந்து அதை ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, உடலுக்குள்ளே எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த காற்றோடைய தீவிரம் அதிகமாகிடுச்சுன்னா, நிறைய நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற நிறைய ஞானிகளுடைய குறிப்புகள் பார்த்திங்கன்னா, அவங்க தியானத்தில் மேம்பட்டு போயிட்டாங்கன்னா உடலை கேரே பண்ண மாட்டாங்க, உடல் என்னது இல்லைம்பாங்க. நீங்கள் நிறைய ஞானிகளை பார்த்தீங்கன்னா உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அது என்னது இல்லைப்பா, என்னது வந்து உள்ளே இருக்கிற அந்த ஜீவன், அந்த ஜோதி, அந்த ஆன்மா, இந்த மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் ஏகப்பட்ட பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும். அப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த உடலை நல்ல தன்மையில் மாற்றி
அதுக்குள்ள ஒரு உயர்ந்த காற்றை உள்ளே செலுத்துறது ரொம்ப கடினம். நான் சொல்கிறது வந்து ஈஸியாக ஒரு வார்த்தையில் நான் சொல்லிட்டு போயிட்டேன். அதனால இங்கே பார்க்குறவங்களால அதை எப்படி உணர முடியும்னு தெரியலை. ஒரு உயர்ந்த காற்று எல்லா உடல்லையும் இறக்க முடியாது. அது இறக்கிறது அவ்வளோ பெரிய ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அதை பற்றி உங்களுக்கு புரிதல் ஏற்படணும் அப்படின்னா கூட இந்த பிரம்மஞான சபையில் அவங்க ஒருத்தரை தேர்ந்தெடுத்து தத்தெடுத்து அவர் உடலுக்குள்ள ஒரு மைத்திரையாவை இறக்கணும்னு அவங்க போராடினும் போதும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்த விஷயங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா அதோடைய கடினம் எவ்வளோ பெரிய சவால் அப்படிங்கிறத ஓரளவு தெரியும். அந்த முழுமையாக அந்த மைத்திரையாவில் அவங்க சக்ஸஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கிளாரிட்டியாக தெளிவு பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு தியானம் பண்ணுறதோ தியானத்தில் பயணிக்கிறதோ குருவாக இருக்கிறது இல்லை. ஒரு உயர்ந்த காற்று ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே இறங்கி அது பணி செய்யறதுங்கிறது அது ரொம்ப கடினமான ஒரு சவால் நிறைந்த விஷயம். அது ரொம்ப ஒரு நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி முக்கடல்ங்கிற மாதிரி ஒரு இடத்துல அந்த மாதிரி உயர்ந்த ஒரு காற்றே வெளியில் வந்து இந்த உலகத்துக்கு பணி செய்யன்னு அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கார். இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற கருத்தியலாக இருக்கக்கூடிய செயல். அப்போ உயர்ந்த காற்று வருதுன்னா அது ஒரு உடலை தேர்ந்தெடுக்குதுன்னா ஒரு உடலுக்குள்ளே இறங்குதுன்னா அந்த உடல் எப்படியாப்பட்ட உடலாக இருக்கும், அங்கே எப்படியாப்பட்ட பணி நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஐயா, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு காற்று வரும், அந்த காற்று தனக்கான உடலை தேர்வு செய்யும்னு சொன்னீங்க. சுவாமி விவேகானந்தர் பற்றி நம்ம பேசும் பொழுது சுவாமி விவேகானந்தர் முக்கடல் மீது தியானம் செஞ்சார். நான் அந்த முக்கடலாகவே தியானம் செய்கிறேன்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் தான் அந்த காற்றா? இல்லை, நமக்குள்ளே இருக்கிற உயர்ந்த காற்று முக்கடல் தன்மையில் 3 வடிவத்தில் இந்த வடிவத்துக்குள்ளே நம்ம அந்த பணியை வந்து செய்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ கருத்து கணிப்பு கணிச்சிருக்கிறாங்கல்ல, கருத்து கணிப்பு கணித்தவர் நான் தான் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. அந்த முக்கடலாக ஒருத்தருக்குள்ளே ஒரு காற்று நிகழும் அப்படின்னா எனக்குள்ளே நிகழ்கிறத உங்ககிட்ட ப்ரெசன்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ என்னுடைய காற்று முக்கடலாகவே ஒரு சூழலில் இருக்குது. இப்போ நீங்கள் அவர் கணித்தவர் நான் தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. அவர் கணிக்கிறாரு கணிக்கலைங்கிறதெல்லாம் கடந்து இதில் இந்த முக்கடலுக்குள்ளே இருக்கிற அந்த காற்று வடிவமாகவே நாமளும் இருக்கிறோம். அப்போ நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற தன்மைகள் என்னவோ அது நம்ம உடலுக்குள்ளே நிகழுகிறதுங்கிறத ரொம்ப வெளிப்படையாகவும் ரொம்ப ஒரு கிளாரிட்டியாகவும் நம்ம சொல்கிறோம். இது மக்களுங்கிறதோட இதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய கூட்டம், ஒரு குரூப்பே இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த எப்படி அரசியல் ரீதியாக சில எதிர்ப்புகள் இருக்குமோ அந்த மாதிரி அவங்க வேற ஒரு முனையிலேருந்து இது பேசுகிறதோ இதை புரிதலை ஏற்படுத்திக்குவாங்க. இதான் சொல்லுவாங்கல்ல, இட்லி ஊற்றுற அம்மாவாக இருக்கட்டும் இல்லை இந்த ராஜாவோட மனைவியாக இருக்கட்டும், அதுக்கிட்டேருந்து தெய்வீக குழந்தை பிறக்கிறது அவங்க கையில் கிடையாது, அது ஆகாயம் முடிவு பண்ணுறது. தியானம் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை, என்னோட வேலை. அதுக்குள்ளே முக்கடல் மாதிரி மாறுவோமா மாற மாட்டோமாங்கிறது மேலே இருக்கிறவங்களோட கையில் இருக்குது. இப்போ நான் திட்டமிட்டு மாறப்பட்டவன் கிடையாது, இயற்கையாக உருவாக்கப்பட்டது. அது காலமும் நேரமும் அதுக்கான பதிலையும் அதுக்கான சூழலையும் அந்த பயணத்தோடைய ட்ராவலில் தெரிஞ்சிடும். இந்த காற்று என்னென்ன மாதிரி வீசும், இது என்னென்ன மாதிரி சூழலை ஏற்படுத்தணும். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே எப்போ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உங்கள்கிட்ட ஒரு நல்ல தன்மை இருக்குன்னா உங்களை சுற்றி ஒரு நல்ல சூழல் இருக்கும். இவ்வளோ தான் விஷயம். அதை நீங்கள் பேசி வெளிப்படுத்த வேண்டியதே இல்லை. நீங்கள் நடந்து வந்தாலே அது ஒரு சூழல் உருவாகும். அதுதான் அதோடைய வெளிப்பாடு. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொன்னீங்க, நீங்கள் வந்து நல்லவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழலும் வந்து நல்லதொரு சூழலாக இருக்கும். ஆனால் இப்போ சமீப காலங்களில் மக்கள் எல்லாரோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா, நான் எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறேன், நான் எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எனக்கு இத்தனை பிரச்சனை மேலே பிரச்சனை வருது, இதுக்கெல்லாம் என்னைக்கு தான் ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி எத்தனையோ மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் ஒரு காற்றாக சொல்கின்ற பதில் அப்படின்னா அது என்னது? நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். உங்களுக்குள்ள உணவு, உடை, உடல், பஞ்சபூதங்கள் எப்படி 5 இருக்கோ அந்த மாதிரி உங்ககிட்ட இந்த 5 தன்மைக்குள்ளே இருக்கிற செயல்கள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடோட, இது மேலெல்லாம் பெரிய ஆசை இல்லாமல் ஒரு இயல்பாக இது எல்லாத்தையும் பெரிய சிம்பிளாக இருக்கிறதுலே சிம்பிளான உடை, சிம்பிளான உணவு, உங்களை அந்த இயற்கையோட ஒரு மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் ஒரு ட்ராவலை உருவாக்கும் போது நீங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள கஷ்டத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டாம், பரிகாரம் செய்ய வேண்டாம், என்ன மாதிரி ஒருத்தரை மீட் பண்ணவே வேண்டாம். ஒரு காற்று உங்களை எப்படி ஒரு நல்ல சூழலுக்கு வழிகாட்ட போகுதுங்கிறத நிச்சயமாக பாருங்கள்.
நான் ரொம்ப சவாலாகவும் சொல்கிறேன், ரொம்ப பகிரங்கமாகவும் சொல்கிறேன், ரொம்ப அழுத்தமாகவும் சொல்கிறேன். உனக்குள்ளே இருக்கிற அந்த அந்த ஒரு ஆசையை குறைச்சிக்கிட்டு இயல்பாக நீ பணி செஞ்சு பாரு. கோயிலுக்கு போகாமல் உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா இல்லையாங்கிறத நீயே பார்ப்ப. நிச்சயமாங்க ஐயா. பல புரிதல்களையும் கன்னியாகுமரி சார்ந்து பல புதிய தகவல்களையும் இன்னைக்கு நீங்கள் எங்களுக்குள் விதைச்சிருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நிச்சயம் ஒரு தியானம், ஒரு காற்று, அதை நம்ம உணரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களும் மகத்துவங்களும் நிகழும் அப்படிங்கிறது உங்களின் வாயிலாக நிறைய மக்களை போய் சேரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றிங்கய்யா. அது மாதிரி இந்த இடத்துல இந்த ஊடகத்திலேருந்து இப்படி பேசப்படணுங்கிறது காலத்தின் கணக்காக இருக்கிறதுனால தான் இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த செய்தியை, இந்த சூழலை பகிர்றோம். இதுக்கும் நிச்சயமாக எல்லாரும் எல்லா இடத்துலையும் பகிர மாட்டாங்க. பெரியவங்களுக்கு எப்பயுமே தெரியும், பெரிய ரகசியங்களை பொது இடங்களில், பொது தளங்களில் பகிரக்கூடாது. அது இறை ரகசியத்தை, பிரபஞ்ச ரகசியத்தை பகிரணும்னா அதுக்கான காலம் சூழ்நிலைகள் ஒத்துழைத்தால் தான் அது நடக்கும். அதுக்கான காலமும் சூழலையும் அந்த கதவுகள் திறந்து இருக்கிறதும் அந்த நல்ல தருணம் வந்திருக்கிறதுனால தான் இதை நம்ம பகிர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். மீண்டும் சொல்கிறோம், ஒரு கருத்தியலை, ஒரு சூழலை புரியலைன்னா காத்திருந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அது என்ன சூழல், இல்லைன்னா ஒரு பேஸ் கொடுத்து இவருடைய பயணம், இவருடைய ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த விமர்சனமோ கருத்தியலோ வரணும். அதுக்கு முன்னாடியே பண்ணக்கூடாது. ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை டாக்டர் ஆகும்னு சொல்லும், ஆனால் அது அப்பயே டாக்டர் கிடையாது. அந்த குழந்தை டாக்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ பெரிய பணி இருக்கோ அதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு பணி செய்ய போகிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி பணி செய்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு ரொம்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு காலகட்டத்துக்கு மேலே கருத்துக்கள் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்போ ஆரம்பத்திலே கருத்துக்கள் சொல்லும்போது அது உங்களுடைய பயணத்துக்கு அது பெரிய இடையூறாக ஏற்படுத்தும். எங்களுடைய பயணத்துக்கு, எங்களுடைய வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படுத்தாது. உங்களுடைய பயணத்துக்கு தான் அது இடையூறுகளை ஏற்படுத்தும். அதனால் ஒரு நல்ல தருணத்தோட நல்ல சூழலை, இது ஒரு நல்ல தருணம் அப்படின்னு நான் கருதுகிறேன். ஏன்னா முக்கடல் சங்கமிக்கிறத பேச முடியாது, பேசுகிறது ரொம்ப கடினம். யாரும் பேசுகிறதுக்கு அவ்வளோ சாமானியமாக இந்த பிரபஞ்சம் அனுமதிக்காது. அந்த முக்கடலை பேசுகிறதுக்கான வாய்ப்புகள், அந்த சூழல், அந்த தருணம் அது வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஏப்ரலில் காவேரி நொம்பி கர்நாடகாவிலேருந்து தண்ணி திறந்து வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நல்ல சூழல், நல்ல தருணம் இதுதான் அப்படின்னு நான் கருதுறதுனால தான் அதை வெளிப்படுத்துகிறேன். ஒரு நல்ல சூழலும் நல்ல வாய்ப்பும் இந்த மாதிரி ஒரு நல்ல பொது நோக்கத்தோட இந்த மாதிரி ஊடகத்திலேருந்து வெளிவர்ற கருத்துக்களை நீங்கள் எப்பொழுதும் புரிதலோடு அணுகுனீங்கன்னா இவங்களும் பணி செய்கிறதுக்கு எங்களை மாதிரி ஆளுங்களும் மலைக்குள்ளேயோ குகைக்குள்ளேயோ காட்டுக்குள்ளேயோ ஒளிஞ்சிக்காமல் சில கருத்துக்கள் பேசுகிறதுக்கு வெளியில் வருவோம். சில கருத்துக்கள் நாங்கள் பேசுகிறதுக்கு வெளியில் வரணும்னா நீங்கள் காதை திறந்து வச்சு செவியை ஒரு நல்ல சூழலில் உருவாக்கி வச்சா தான் எங்களை மாதிரி ஆளுங்க சில கருத்துக்களை பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல சூழலாக மாறட்டும். அட்டத்தை போடுங்க, அழகர பாருங்க, கோவிந்தன் பேரத்தான் கோஷமா போடுங்க. பல்லக்கு தெருல அழகரு வாராரு, பார்க்கடல் வேந்தனா அழகரு வாராரு. சாதி மதம் எல்லாம் ஓடி ஒழிகிற ஆனந்த குத்து மதுரையிலே, கல்யாண கோலத்தை காணாத கோபத்தில் கண்ணழகரோ வைகையில. தலையா மக்கள் தலையா, கண்கொள்ள காட்சிக பாருங்கடா. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர வெற்றி நடை போடுகிறது.